வணக்கம் நண்பா, நான் உங்கள் பீஸ்ட் கேமர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ் தான். இந்த கேம் கொஞ்சம் வைரலானனால நம்மளும் இந்த கேம் கொஞ்சம் விளாண்டா நம்மளுக்கும் கொஞ்சம் வியூஸ் வரும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளுக்கு லோடிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு மேப் செலக்ட் ஆகுது, எல்லாருக்கும் தெரியும். ஓகே வாங்க, என்ன மேப் வருதுன்னு பார்ப்போம். என்ன மேப்பு? ஜுராசிக் பார்க்கா? ஐயே, இதெல்லாம் நான் விளாண்டதே இல்லை. நான் விளாண்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு கைஸ், எப்போயோ விளாண்டது. சரி வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த லேகுக்கு வந்து குறை இருக்காது என் செல்லில். டெரிடே அட பவிலா, ஐயோ உர்றா தம்பி, முன்னால் முடியும் தோலா, விட்றாத. அவ்வளோதான். டே தம்பி டீரெக்ஸ், நீ எங்கடா இங்கே? பார்த்தியா, பல வருஷம் ஆச்சு. ஜுராசிக் பார்க் படமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். எதுக்கு அது இப்போ நம்மளுக்கு? வாங்க நம்ம கேம் பிளே பார்ப்போம். குதிரா டே ஜஸ்ட்டு மிஸ். ஆஹா ஐயே சே, தட்டிடுச்சு கைஸ். டே அப்பா, கரெக்டு தான். அட ஏய், க்ளீனாக முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், நம்ம ஜெயிச்சிட்டோம். அவ்வளோதான் கைஸ், ஃபஸ்ட்டே நம்ம தான் வந்திருக்கோம். நான் பாட்டாக இருக்காங்க, நம்மளை அதோட வர்றாங்க பாருங்களேன். ஐயே, விளாண்டே ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். நான் எப்போ ரொம்ப நாள் ஆகிருக்கும். எனக்கு கையை டச்சே வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி செல்லே ஒரு மாதிரி இருக்குது இது விளாட. இன்னும் நான் ஒரு ஆள் மட்டும்தான் கேமுக்குள்ளேயே இருக்குது. நான் ரெண்டு பேரும் வந்துட்டோம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த நாள் வந்தோன்னா அப்படியே பார்ப்போம். எப்படியோ கைஸ் தடி மாதிரி ஒரு கூட நம்ம கூட சேர்ந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. இவங்களெல்லாம் தோக்கடிச்சு கடைசியில் நாம் தான் ஜெயிக்க போகிறோம். அது அவங்களுக்கு தெரியாது, என்னத்த பண்ண. ஓகே, அடுத்து என்னது? விளையாடாதது மட்டும் வரக்கூடாது, எனக்கு அதான் வேணும். விளாட்றது நல்லா விளையாட தெரிஞ்சு தான் வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு விளையாட தெரியாது இருந்தால் நான் தோற்றுருவேன். என்னது வருது? எது என்னடா சுற்றிக்கிட்டே இருக்கு. எனக்கு கண்ணி ஒரு மாதிரி வலிக்குது கைஸ் இதை பார்க்கும்போது. என்னதுடா வருது? என்னது? ஐயே, சரி என்னமோ நான் விளையாடுவேன். இது அந்த லேசரில் மட்டும் படாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க கண்டினியூ பண்ணுவோம். நான் ஏறி ஆட போகிறேன் கபிலா. இது நம்ம காலமாச்சே. நம்ம கூடலாம் ப்ரோ பிளேயராக இருக்காங்க கைஸ். இந்த எபிலிட்டிலாம் யூஸ் பண்ணுறாங்க நம்மகிட்ட. அப்படின்னா என்னன்னே தெரியல. அப்போல்லாம் எபிலிட்டிஸ்லாம் கிடையாது. அப்போ வெறும் இந்த 2 பட்டன் தாங்க இருக்கும். ஐயோ, எபிலிட்டியை போட்டாங்க. இவங்கிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருக்கணும் கைஸ். எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். இந்த எபிலிட்டி நம்மளை அந்த பக்கம் லேசரில் தள்ளி விட்டால் நம்ம இறந்து போயிடும். எதுக்கும் தனியாகவே இருப்போம். தனியாக இருக்க தான் நல்லது. அது போயிட்டு வெடிக்குது. டே பாத்திரா தம்பி. ஆஹா, இது கொஞ்சம் பொறுமையாக விளாடணும். அவ்வளோதான் கைஸ். அப்படியே எல்லாம் விழுந்துருங்கடா. ஏய் எல்லாம் விழுட்டேன். என்னடா சிம்பிளாக முடிஞ்சு வச்சுக்கேன். அது எவனுக்குமே சால்வ் பண்ணதில்லை கைஸ். எல்லாம் போயிட்டாங்கடா. என்ன ஒரு சில பேர் இருக்காங்க. நான் கூட ரொம்ப ஆசைப்பட்டேன் நம்ம ஜெயிச்சிட்டோமோன்னு. இல்லை, நம்ம கூட சேர்ந்து ஒரு 4 பேர் வந்திருக்காங்க போல, 6 பேர். இதில் எவன் வரானோ அவன் தாங்க சேர்ந்த வின்னரு. யாராக இருக்க போகிறாலோ தெரியல. அங்கே பார்த்துருவோம் அது நம்மளா இல்லை வேறு யாராவது. அடுத்து என்னது? அது இதெல்லாம் நல்லா விளையாடுறது கொடுங்கடா. இது என்னமோ சொல்லல, ஹனி ட்ராப்பு. ஓகே, இது நான் அப்போ விளாண்டுருக்கேன். எனக்கு என்னமோ விளையாட தெரியும். இதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். அது கீழே போகக்கூடாது கைஸ். அந்த மாதிரி உடஞ்சிக்கிட்டே வரும். டே தம்பி சாப்பிடா. பொறுமை கடலுன்னு பெருது தம்பி, புரிஞ்சுக்கோ. அப்படியே பொறுமையாக விளையாடுவோங்க. இதுக்குள்ளேயே சுற்றுவோம். அவ்வளோதான். ஜம்பேஸ்தானோ கைஸ், ஜம்பேஸ்தானோ. அப்படியே பொறுமையாக அப்படி. ஜெயிச்சிட்டோம். என்னடா இது? முதல் டர்ன்லேயே நம்ம ஃபஸ்ட் வந்துட்டோங்க கைஸ். இந்த வரும் எம்பரு நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஹேஸ் வான் த கேம். நான் இன்னும் ஆர்ஆபிஸ்னு வைக்கல, ஏன்னா நான் ஏற்றணுன்னே விளாட்றேன். ஓகே வாங்க நெக்ஸ்ட் லெவல் போய் பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த மேட்ச் வந்தாச்சு. இதுலேயும் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். அது நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சின்ன பிள்ளைலாம் போயிட்டாங்க, விடுவோம். ஓகே, கேம் ஸ்டார்டிங். எனக்கு என்னன்னே தெரியல கைஸ். இந்த ரெக்கார்டு ஆரம்பித்தோடனே தலைவலி வந்துடுது ஒரு பாரி லேகிங்லேயே. எனக்கும் அந்த கிளவிக்கு தான் போட்டி. கிளவியா நான் தேன் அட்டி கிளவி. என்னடி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க? இது சாதா கிளவி இல்லை, நாட்டு கிளவி. ஐயோ அடச்சை, என்னடி இது? உங்கடா வெறுத்துட்டேன்டா.
டே 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 தம்பி 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 வெயிட் பண்ணுங்கோல் வெயிட் பண்ணுங்கோல். அவ்வளோதான் ஜம்பே. ஈஸியாக தானே இருக்குது, இதில் என்ன கைஸ் இருக்குது? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறது? ஒரு பக்கம் அப்படியே ஒதுங்கி அப்படி இது ஏறினோன்னே அப்படியே அங்கே போயிட்டு டபக்குன்னு குதிச்சிட வேண்டியதான். நான் கிளவி எப்படி இருக்க? உன் புருஷனை கேட்டேன்னு சொல்லு. ஓகே கைஸ், நம்மளும் குவாலிஃபை ஆயாச்சு. அடுத்த லெவல் போகலாம். இவங்கெல்லாம் என்ன டம்மி பீஸ், நம்ம அளவுலாம் இல்லை. ஆரா பீஸ்ட்டு போல் வருமா தள்ள போல் வருமா தள்ள ஃபார் ஏ ரீசன் கைஸ். ஓகே வாங்க நெக்ஸ்ட் மேட்ச். இவங்கன்னு இப்படி ஒரு தடவுறாங்க. டே டே டேய் விளாடுங்கடா, ஒழுங்கு விளாடுங்கடா. அடே என்னடா பண்ணுற? மியாவ் கைஸ், மியாவை ஃபீல் பண்ணுறாங்க கைஸ் தனியாக. தம்பி மியாவை ஃபீல் பண்ணுறத பார்த்தா எனக்கே ஒரு ஃபீலிங்காக இருக்குது கைஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க? ஐயா மியாவை தள்ளி விட்டு போயிட்டாங்க கைஸ். கவலைப்படாத மியாவ், உனக்கு நான் இருக்கேன். குதிரா மியாவ். ஓ மியாவ் செத்துட்டான். டேய் முன்னாடி பாடுறா, கரடிலாம் போகுது. ஏ பாடி மியாவ் குவாலிஃபை ஆகிட்டாங்க கைஸ். ஐயோ செத்துட்டான் கைஸ், மியாவ் செத்துட்டான். ஆமாம் கைஸ், மியாவ் காணாம். ஜஸ்ட்டு மிஸ், ஒரு நூலடையில் மிஸ் ஆகிடும் அந்த கரடி. அந்த கரடி போலான்னா என் அத்தை மியாவ் வந்திருப்பாங்க கைஸ் கேம்குள்ளே. அவன் மியாவ் செத்துட்டான். எனக்கு ஒரே கவலையாக இருக்குது கைஸ். என் நண்பன் மியாவை போயிட்டு அதை நினச்சா. பரவாயில்ல, அவனுக்கு பதிலாக நம்ம இந்த கேம் ஜெயிச்சு கொடுப்போம். இந்த கரடி பையன் தாங்க கைஸ் என் எதிரி இந்த கேமில். ஆமாம் டே டே டேய் தம்பி 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 பொறுமைப்பா பொறுமை. இந்தா அதான் நக்கிதுன்னா நீங்களும் போய் நஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா அதுட்டு? அப்படியே 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 அவ்வளோதான்டா. ஏய் கரடியே செட் ஆகுது, சிறுப்பல் அடி வாங்கிடுவேன். ஏய் என்னடா ஒல்ட்டி ஒல்ட்டி, நான் என்னமோ போயிட்டேன். அவ்வளோதான் ஒல்ட்டிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான் அவ்வளோதான் கைஸ். கிளவே நான் கிளவே உங்கள் புருஷனை கேட்டேன்னு சொல்லு. அவ்வளோதான் கைஸ், நம்ம தான் ஃபஸ்ட்டு. கரடி பயல உன்னை இருங்கடா, கரடி பயல சாகாமையா போயிடுவேன் கையில் மாட்டே. இந்த கரடி 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 கரடிங்க, கரடி உள்ள வந்துட்டான். இல்லடா எவனுக்கு தலை தலை இது எனக்கா கரடிக்கா போட்டி, எனக்கா கரடிக்காங்கிறதுலாம் இல்லை. டிவிக்கே டிஎம்கே தான். யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துருவோம் வாங்கடா. லூஸ் மாதிரி பேசியிருக்கேன்னு எனக்கே தெரியும், கொஞ்சம் மாற்றிப்போம். டிவிக்கே ஜெயிக்குமா டிஎம்கே ஜெயிக்குமா? வாங்க பார்த்துடலாம். அடுத்த என்ன லெவல் வரப்போகுது? என்னது டேய் என்னடா இந்த கடைசி லெவல் என்னடா இதையே கொடுக்குறீங்க எப்பயும்? பரவாயில்ல, போன மேட்ச் இதை வச்சு தாங்க ஜெயிச்சோம். கடவுள் இருக்காங்க மாரே, கடவுள் இருக்கான். அப்படியே பொறுமையாக விளாடுவோம் கைஸ். ஆஹா சார்ஜ் வர முடிய போதே. டே 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 தம்பி தம்பி என் செல்லே எனக்கு ஆஜர் வைக்க மாட்டேங்குது கைஸ். ஓடு ஓடு அப்படியே பொறுமை. டேய் டேய் அவ்வளோதான் கைஸ். அப்படியே மேலே கொஞ்ச நேரம் ஒல்ட்ட வேண்டிதான் சுற்றிட்டு. டேய் நீ யாரா எனக்கு டஃப் கொடுக்குற? பரவாயில்ல, அவனும் உலட்டுறான் நல்லா. கீழே போடாச்சலாம். நான் எவ்வளோடா டேய் ஆகா இன்னும் கைஸ் 2 லைனை தாண்டி நான் கீழே வரேன். இன்னும் அவன் மேலே இருக்கான் இல்லை நிறைய பேர். ஐயே செட் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச வரை இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்க மாட்டோம். என்றைக்குமே நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம்னு நினைக்க முடியாது கைஸ். ஆராபிஸ் தோக்க போகிற நேரம் வந்துருச்சு. ஐயோ பக்குன்னு இருக்குது கைஸ். டேய் ப்ளீஸ்ரா செல்லம் ஜெயிச்சிட்றா குமார், ஜெயிக்கணும் குமார். அப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டியதான். நம்மளுக்கு கீழே அந்த லேரே முடிச்சு கைஸ். நேராக விழுந்துங்கடா, போங்கடா போய் விழுந்து சாவுங்கடா எல்லாம். நான் ஜெயிக்கணும்டா. யார் இருக்கா? அக்கா டேய் ஏ கிளவி, நாட்டு கிளவி வேலையை பார்த்துட்டு போயிருங்க. சாஹா நம்மளுக்கு வர இது முடியுதே. டேய் நான் எவ்வளோ தான்டா ஒல்ட்டுறது? அவ்வளோதான் கைஸ், நம்மளுக்கு சங்கூதர சத்தம் கேட்டுருச்சு. இதுக்கு மேலே இங்கே அடுத்து டேய் ஐயோ கடைசியில் செத்துட்டியடா கைஸ். அவனும் கீழே விழுந்துருப்பான். அந்த ஒரு செகண்ட், தி வேல்யூ ஆஃப் ஒரு செகண்ட் இதுலேயே தெரிஞ்சிருக்க வேணாமா? தோத்துக்கிட்டே இருக்கியேடா. சை இந்த அடுத்த மேட்ச் ஓடுறாங்க கைஸ், அதில் ஜெயிக்கிறோம்.
இது ஜெயிச்சா தான் இந்த கேம் பிளே முடிக்க போகிறேன். வாங்க அடுத்த மேட்ச் போவோம். ஓகே, நம்ம அடுத்த மேட்ச்சுக்குள்ளே வந்தாச்சு கைஸ். இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஒரு என்னோடய பழைய நண்பனை ஞாபகம் வச்சு அவன் கேரக்டர் வச்சு வந்திருக்கேன் கைஸ். பார்த்தாலே தெரியும். மியாவ் கேரக்டர் வச்சு வந்திருக்கேன். மியாவ் கவலைப்படாதடா, நீ ஜெயிக்க முடியலனாலும் பரவாயில்லடா, நான் ஜெயிச்சித்தரேன்டா அந்த கேமை. சீரியஸாக சொல்கிறேன், இது நான் கொஞ்சம் நல்லா விளாடுவேன் கைஸ். இந்த லெவல் எனக்கு ஓரளவு இந்த கேம் லெவல் விளாட தெரியும் எனக்கு. ஏன் இன்றைக்கின்னு பார்த்து எவ்வளோ ஜாம் ஆகுதுன்னு தெரியல. டேய் ஐயோ டச் விட்டு போயிடுச்சு கைஸ். ஆஹா அடிச்சு நவுட்றாங்கடா குதிரா பாய். அவ்வளோதான்டா, அவ்வளோதான், ஜெயிச்சிட்டோம். அப்படியே நேராக அப்படியே சறுக்கிக்கிட்டே போக வேண்டியதாங்க கைஸ். அப்படியே போயிட்டு அப்படியே ஃப்ளோ சங்கே முழங்கு. அக்கா நம்மளை ஒருத்தவங்க முந்திட்டாங்க கைஸ். என்ன பண்ணுறது, சின்ன பசங்க போயிட்டு போகட்டும். அவள் தாங்க கைஸ், நம்ம குவாலிஃபைட் ஆயாச்சு. பின்னாடி யார் வரா? வேறு மியாவும் இருக்காங்க. இல்லை நம்ம கூட நம்மள மாதிரி இல்லை கைஸ், நம்ம மட்டும்தான் இங்கே மியாவ். ஆனால் நம்ம கேரக்டர்லாம் ஒருத்தன் வச்சுன்னு வந்துருக்கான். போன மேட்ச் வச்சவங்க. இவன் யாரா? பனானா கைஸ். பாவம் கோழி முட்டையிலேருந்து கோழி வந்து 1 நிமிஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே சிதறிச்சு. கவலைப்படாத கோழி, உனக்காண்டி நான் கப் வாங்கி தரேன். இப்போ பாருங்கடா ஆட்டத்தை. அடுத்த லெவல் இது. ஐயா இது நான் சும்மா விளையாட மாட்டேனே. பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம் அந்த கோழிக்காவது. இங்கே காருங்க லெவல். ஐஸ் பார்த்தீங்களா, எதுவும் மஜாவான ப்ரோ பிளேயர் ஒன்று வந்திருக்கான். ஆளே பார்க்க ஒரு மாதிரி டெரராக இருக்கான் எனக்கு பார்க்கும்போது. வரல வேற, நீ வேறு லெவல் ப்ரோ. ஏன்டா சறுக்குறீங்க ஏன் மேலே வந்து? எனக்குன்னே வராங்க. அடே ஐயோ டே தம்பி என்னடா நீ லெஜெண்டுன்னு நினச்சேன். நீ எனக்கு பின்னாடி வர. இவன் லெஜெண்ட் இல்லை கைஸ், இவன் வீணாக போனவனே. நான் தான் அந்த படத்து. டேய் கைஸ் நீ ஸ்க்ரீனை பார்த்தா தெரியும். நான் ஜம்ப் பட்டேன். நான் டபுள் டேப் கூட பண்ணலடா. நான் எப்போ பண்ணால் அது எப்போ நடக்குது? சிம்பிள். அப்போ மூளையை பயன்படுத்தினா ஜெயிச்சிடலாம். ஓடிடுங்க, கல் வருது. டே இங்கேயே 6 பேர் இருப்போம்டா. அவ்வளோதான், நம்ம குவாலிஃபை ஆச்சு. தீவிரவாதி உள்ளே வந்துடுறா செல்லம். இங்கே 2 பேருக்கு நடலாம் போட்டியே. பாவம் அந்த இதில் நம்ம தலைவன் தீவிரவாதி வந்துச்சாப்புல. பாடா செல்லம், நம்ம அடுத்த மேட்ச் விளாடும். இந்த அக்கா ஏமா? ஐயோ பாவம் கைஸ், அக்கா வந்து வெளியவே தோத்துட்டா. கவலைப்படாதீங்கக்கா, உங்களுக்காண்டி நான் கப் வாங்கி தரேன். இன்னும் எத்தனை பேருக்கு தான் கப் வாங்கி தர போகிறேன்னு தெரியல. அங்கே பாருங்கள், இஸ்மியாவை டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். வேகம் இதா போன வாட்டி இதில் தான் சொதப்புன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அந்த மாதிரி ஜெயிச்சிட்டோம். ஓகே கைஸ், வாங்க இந்த மேட்ச்சும் ஜெயிப்போம். பிளான் பண்ணி பொறுமையாக விளாட்ணும். இதில் வந்து எல்லோரும் செத்துட்டாங்கன்னா நம்ம குவாலிஃபைடு. ஓகே போய் வேணா சாப்பிடா. தீவிரவாதி நீ போய் சாப்பிடா. அப்படிதான். ஆஹா எனக்கு இது மிஸ்டர் பீஸ்ட்டு தானே இந்த கேரக்டர் பார்க்க, இந்த கோல்டன் மிஸ்டர் பீஸ்ட்டு. ஆமாங்க கைஸ், கோல்டன் கலர் மிஸ்டர் பீஸ்ட் நல்லா இருக்கே. நம்மகிட்டலாம் அந்த மாதிரி பண்டல் கிடச்சா நல்லாயிருக்கும், ஆனால் கிடைக்காது. அது ஒரு விஷயம். நம்மளுக்குலாம் ஸ்பின் பண்ண அந்த டோக்கன் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அடே ஐயோ இவ்வளோ ஈஸியானதில் போயிட்டு தோத்துட்டேனே. சரி, அவன் ஜெயிக்கிறானாவது பார்ப்போம் வாங்க. இவன் இதுக்கு லாய்க்கு இல்லை. பரவாயில்ல, இவனாவது ஜெயிக்கிறானே இந்த பெரிய. ஆஹா அவனும் செத்துட்டான் போல கைஸ். இந்த மேட்ச் ஒன்றும் இல்லை, ப்ரோ பிளேயர்ஸ் எல்லாம் விட்டு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். பின்னாடி வாடா. சொதப்பிட்டான். நெக்ஸ்ட்டு வாடா சொல்லலாம். மிஸ்டர் பீஸ்டாக தான்டா. மிஸ்டர் பீஸ்ட் எடுத்துட்டாப்புல. கடைசியில் ஜெயிச்சு இந்த சைனீஸ் மண்டே தான் கைஸ். ஓகே கைஸ், இதோட நம்ம கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் வீடியோ பார்த்தோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.